நல்லவர். அல்லேலூயா. சரி, நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்துவோம். எல்லா தேவ சமூகத்துல ஒரு விஷயம், ஒரு நிமிஷம் எந்திரிப்போமா. ஒரே ஒரு நிமிஷம் தான், ஒரே ஒரு நிமிடம் தான். அதிக நேரங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டேன். கண்களை மட்டும் மூடுங்க. ஆண்டவர் பேசணும்னா கண்களை மூடி நீங்க தேவ சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பான்னு சொல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேச ஆயத்தமா இருக்கிறார். ஓ இயேசுவே, நன்றி தகப்பனே. ஓ நன்றி தகப்பனே. ஆவியானவரே, எங்களோடு பேசணும்ப்பா. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம், சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். ஆம் தகப்பனே, அப்பா, சுத்தர்கள் போகும் அந்த பாதை சத்திய வேதத்தின் பாதை. அந்த பாதையை நீர் எங்களுக்கு காட்டுங்க, எங்களோடு பேசுங்க, இடைபடுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் அமருவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எடுத்தவர்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 15:1. பயப்படாதே, அதை குறித்து தியானித்து விட்டோம். இரண்டாவது கேடகம், அதை குறித்து நாம் தியானித்து விட்டோம். இன்னைக்கு மூன்றாவது எதை குறித்து தியானிக்க போகிறோம்? மகா பெரிய பலன் கிடையாது, பலன். நீங்க ஆண்டவர்கிட்ட போனீங்களே, ஆண்டவரை தேடி தேடி போனீங்களே, என்ன கொடுத்தாரு அப்படிங்கிறோம்ல, அதான் பலன். நைட் எல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணீங்களே, என்னதான் நடந்தது சொல்லுங்க அப்படிங்கிறாங்களா, அது பலன். வேலைக்கு போயிட்டு வந்தீங்களே, இன்னைக்கு என்ன கொண்டு வந்தீங்க, அதுதான் பலன். குரலே சொல்லுவோமா? சரி, இப்போ ஒரு சில காரியங்களை குறித்து வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். ரூத் எழுதின புஸ்தகம், ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்போம். ஒரு நிமிஷம். எடுத்துட்டீங்களா எல்லாரும்? 336வது பக்கம், பைபிள்ல 336வது பக்கம். எல்லாம் பைபிள் எடுத்துக்கங்க. 336. வாசிப்போம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஒரலையும் சொல்லுவோமா? வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. போவாஸ் ரூத்தை பார்த்து ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான், தீர்க்க தரிசனமான காரியம். போவாஸ் யாரு? போவாஸ் யாரு? போவாஸ் யாரு? போவாஸ் இஸ்ரவேலன், ஒரு யூதன். ரூத் யாரு? மோவாபிய ஸ்திரீ, புறஜாதி ஸ்திரீ. இந்த புறஜாதியிலிருந்து வந்த இந்த ஸ்திரீ ஒரு காரியத்தை செய்கிறாள். உங்களுக்கே தெரியும், ரூத் தன் கணவன் இறந்த பிறகு மாமியாரோடு தன் மீதி வாழ்க்கையை அவள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாள். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன் ஜனம் என் ஜனம், உன் தேசம் என் தேசம் என்று சொல்லி அப்படியே டோட்டலா கன்வெர்ட் ஆகிறாள். அவளுடைய அந்த செய்கைகள், தன் மாமியாருக்காக அவள் உழைக்க போகிறாள், வேலை செய்ய போகிறாள். தன் மாமியார் சொல்லுகிற எல்லா பேச்சையும் கேட்கிறா. உலகத்திலேயே ரூத் மாதிரி யாரும் கிடையாது. உலகத்திலேயே மாமியார் பேச்ச கேட்டு புருஷன் போனதுக்கு அப்புறமும் மாமியாரோட வாழ்ந்த ரூத்தை போல ஒருவரும் இல்லை. அந்த அளவுக்கு உத்தமமாய் வாழ்ந்த ஒரு பெண். இவளுடைய செய்கையை போவாஸ் பார்க்கிறார். அந்த ஊர் தலைவன் போவாஸ். அவர் பார்த்துட்டு சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஒரு அழலிய சொல்லுவோமா?
இன்றைக்கு நாம் செய்கிற செய்கைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு தியாகங்களையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்காக படுகிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. எப்படி? கர்த்தர் உங்களுடைய செய்கைகளை ஒவ்வொன்றாய் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களிடத்தில் அந்த இல்லாத சூழ்நிலையிலிருந்து எடுத்து கொடுப்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பலவீனத்தின் மத்தியிலும் தேவனை நீங்கள் ஆராதிக்கிறதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த தடைகளின் மத்தியிலும் தாண்டி வந்து தேவனை மகிமைப்படுத்துகிறதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், எப்படி சபைகளை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்ன பண்ணல, நீ என்ன மறுதலிக்கல, தொடர்ந்து நீ என்ன பண்ணிட்டு இருந்த, என்னைய ஆராதிச்சுட்டு இருந்த. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பலன் எல்லாம் போய் நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தா ஆண்டவர் ஆராதிக்க முடியுமா? தேட முடியுமா? நம்மனால முடியாது. நீ என்ன மறுதலிக்காம நீ என்னை தொடர்ந்து தேடிக்கிட்டு இருந்தேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் இதுல மாற்று கருத்து ஒன்று இருக்கிறது. என்னன்னா, எதிர்மறை கருத்து. நம்முடைய செயல்கள் தவறாக இருக்குமானால் அப்ப அதனுடைய பலனும் நமக்கு கிடைக்கும் அல்லவா? அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய செய்கைக்கு தக்க பலனைத்தான் கர்த்தர் தருகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் தான் எதை விதைத்தானோ அதைத்தான் என்ன செய்கிறானாம்? அறுத்து செல்லுகிறானாம். அப்பொழுது நம்முடைய செய்கைக்கு தக்க பலன். நீங்கள் நன்மை செய்தால், ஆண்டவர் சொல்றார் காயினை பார்த்து என்ன சொல்றாரு? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? என்ன சொல்றாரு? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உனக்கு உயர்வு வந்திருக்குமே. நன்மை செய்தால் நீ உன்னை நான் பெருமையா பேசியிருப்பேன், மேன்மை உண்டாயிருக்கும் உனக்கு. நீ என்ன பண்ணிட்ட? தீமை செஞ்சிருக்க. நன்மை செய்தால் மேன்மை உண்டு, தீமை செய்தால் கர்த்தருடைய காரியங்கள் உண்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, ரூத்துக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் போவாசின் மூலியமாய் கொடுக்கிறார். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். என்ன சொல்றாரு? இஸ்ரவேலின் தேவனாகிய அவ என்ன செய்கை செய்தாள்? அவ செய்த செய்கை என்ன? யாரை தேடி வந்திருக்கிறா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் இருக்கிறது. அவர்களே சொல்லுவோமா? ஒரு பெண் தன் இனத்தை, தன் தேசத்தை, தன் தெய்வத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை தேடி வரா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாயிருக்கும். அவர்களே சொல்லுவோமா? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்கள், நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்கள், நீங்கள் கர்த்தருக்காக தடைகளை தாண்டி வருகிற காரியங்கள், நீங்கள் கர்த்தருக்காக ஒவ்வொரு நாளும் உழைக்கிற உழைப்புகள், அதனுடைய பலன் ஒரு நாளும் விருதாவாய் போகாது. எத்தனை பேருக்கு புரியுது சத்தியம்? அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற, கர்த்தருக்கென்று செய்கிற ஒவ்வொரு காரியத்தினுடைய பலன் வீணாய் போகாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் நாம் படுகிற பிரயாசங்களுடைய பலன் வேண்டுமானாலும் வீணாய் போகும். ஆனால் கர்த்தருக்கென்று நாம் படுகிற பிரயாசத்தினுடைய பலன் ஒரு நாளும் வீணாய் போகாது. இது சத்தியம். குரலே சொல்லுவோமா? கர்த்தர் ரூத்தை அப்படியே ஆசீர்வதிச்சார். ரூத்தினுடைய செய்கைக்கு கர்த்தர் என்ன தெரியுமா கொடுத்தாரு? ரூத்தோட சந்ததியில யாரு வந்தா? ஆமா, போவாஸ் வந்தாரா? தாவீது. தாவீதினுடைய கொள்ளுப்பாட்டி யாரு? ரூத். அந்த சந்ததியில யார் வரா? இயேசு கிறிஸ்து வருகிறார். இனி அந்த சந்ததியில தான் மறுபடியும் வர போறார். ரூத்தோட சந்ததிக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணி இருக்கிறாரு? ராஜரீக அந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யூதர்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் ராஜாவா இருக்க முடியும் இஸ்ரவேலர்ல, வேற யாரும் இருக்க முடியாது ராஜாவாக. அப்ப பாத்தீங்களா, ரூத்தினுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் ரூத்துக்கு கொடுத்தாரா இல்லையா? அவளையும் அந்த பரம்பரையில் இழுத்து போட்டார். இவளிலிருந்து பரம்பரை தோன்றவில்லை, தன்னுடைய பரம்பரையில் அவளையும் இழுத்துக் கொண்டார். குரல்ல சொல்லுவோமா? அவரே அவளுக்கு பலனாய் அமைந்தார். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அதாவது அழகா இது போயிட்டு இருக்கு. என்னது? ஜெண்டர் போயிட்டு இருக்குது. அது என்ன சொல்லுவாங்க? என்ன ட்ரீ? ஜெனரேஷன் ட்ரீ. ஜெனரேஷன் போயிட்டு இருக்கு. ரூத் மோவாபிய ஸ்திரீ. கர்த்தருடைய ஜெனரேஷன் எது? ஜெனரேஷன்ல வேற என்ன சொல்லுவாங்க? இது யூதர். சரிங்களா?
அது அழகா போய்கிட்டு இருக்குது. இவருடைய செய்கையை கர்த்தர் பார்த்து என்ன பண்ணிட்டாரு? இவருடைய செய்கையை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? நல்ல கவனிங்க. யூதர்களுடைய வரலாறு போய்கிட்டு இருக்குது. அதான் மிகப்பெரிய வரலாறு. இப்போ அவ மோவாபிய ஸ்திரீ, அவள் ஒரு காரியத்தை பண்ணிட்டா. இப்ப என்னாச்சு? இப்ப என்னாச்சு சொல்லுங்க. அவ செஞ்ச செய்கைக்கு கர்த்தர் என்ன பலனை கொடுக்கிறாரு? அவள் அப்படியே தூக்கி எதுல தூக்கி வைக்கிறாரு? அப்படியே தூக்கி எதுல வைக்கிறாரு சொல்லுங்க. யூத சந்ததி, தன்னுடைய சந்ததியில் அவளை ஒருத்தி ஆக்குறாரு. அவரே பலன். எப்படி? அவரே அவளுக்கு பலனாய் மாறிவிட்டார். இன்றைக்கு நம்ம படுகிற பிரயாசத்திற்கு பலன் யார் தெரியுமா? சொல்லுவாங்களா, அந்த தெய்வமே உனக்கு குழந்தையா வந்து பிறந்திருக்கும்பாங்கல்ல. அந்த மாதிரி அந்த தெய்வத்தினுடைய திட்டத்துல நீங்களும் இணைஞ்சிருவீங்க. அதுதான் பலன். வரலையே சொல்லுவோமா? நீங்கள் செய்கிற செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஆமென். நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம் என்பதை மிக மிக ஜாக்கிரதையோடு நாம் கவனிக்கணும். நம்ம கொஞ்சம் வழி மாறினாலும் அதனுடைய பலனை நாம் அனுபவித்து விடுவோம். ரூத் நல்லது செய்தால் கர்த்தர் அவருடைய திட்டத்திலே அவளை சேர்த்துக் கொண்டார். வரலே சொல்லுவோமா? இன்றைக்கு உங்களுடைய செய்கைகள் அவருடைய திட்டத்தில் இணைக்கிறதா? உங்களை அவருடைய தெய்வீக திட்டத்தில் இணைத்து விட்டார். ரூத்த ராகாப்பினுடைய செயலை கர்த்தர் பார்க்கிறார். ராகாப்பினுடைய செயலை பார்த்து கர்த்தர் என்ன பண்ண? ராகாப்பியும், அவ யாரு? எகிப்திய ஸ்திரீ. அவள் ஒரு தவறான வழியில் பிளப்போட்டி கொண்டிருந்தவள். அவளுடைய செய்கை என்ன தெரியுமா மாத்துச்சு? அவளை இஸ்ரவேலுக்குள்ள ஜாதிகளுக்குள்ள ஒருத்தியா மாத்திட்டார் ஆண்டவர். ஒரு அல்லையா சொல்லுவோமா? இஸ்ரவேலுக்குள்ள அவளுடைய சந்ததியை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அவளுடைய பையங்க பிள்ளைங்க அவளுடைய குடும்பம் எல்லாம் இஸ்ரவேல்ல கல்யாணம் பண்ணிட்டு தெரியுறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு இஸ்ரவேல் 12 கோத்திரத்துக்குள்ள யாரு மிக்ஸ் ஆயிட்டா? யாரு மிக்ஸ் ஆனா? ராகாப்பு மிக்ஸ் ஆயிட்டாங்க. ராகாப்பு ஒரு எகிப்திய ஸ்திரீ, தவறான வாழ்க்கையில் பிழைப்பை நடத்தி கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ. ஆனால் அவளுடைய செய்கை என்ன தெரியுமா? என்ன பண்ணுனா? வேவு வாக்க சென்ற 2 இஸ்ரவேல் கோத்திரத்தாரை தன்னுடைய வீட்டிலே அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாள். உயிருக்கும் துணிஞ்ச அடைக்கலம் கொடுக்கிறார். சாதாரண அடைக்கலம் அல்ல. ஒருவேளை ராகாப் தான் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்தாள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு எரிகோவின் ராஜாவிற்கு தெரிந்திருந்தால் ராகாப்பினுடைய தலை என்ன இருக்கும்? துண்டிக்கப்பட்டிருக்கும். உயிருக்கும் துணிந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்கிறாள் வீட்டிலே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உயிருக்கும் துணிந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தயவு செய்கிறாள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிறாள். கர்த்தர் அந்த செயலை பார்க்கிறார். கர்த்தர் அந்த செயலை என்ன செய்கிறார்? பார்க்கிறார். பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? உன் வீட்டு ஜன்னல்ல ஒரு சிகப்பு நூலை தொங்க விடு. எரிகோவை அழிக்கும் நாளில் இந்த சிகப்பு நூலை பார்த்து உன் வீட்டுல எந்த தலையும் உருளாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. அது மட்டுமல்ல, இஸ்ரவேலர்கள் எரிகோவை முடிச்சிட்டு தாண்டி போகும்போது அவளையும் கூட்டிட்டு போங்கிறாரு. ஒரு அல்லையா சொல்லுவோமா? அவளுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய செய்கைக்கு தக்க பலனை உங்களுக்கு கொடுப்பார். அவருடைய சித்தத்துல ராகாப்பியும் அவருடைய ஜனத்துக்குள்ள ஒருத்தரா ராகாப்ப மாத்திட்டாரு. அவருடைய சந்ததியில ஒருத்தராய் ரூத்தை மாற்றி விட்டார். இவங்க எல்லாம் எங்கெங்கயோ இருந்தவங்க. ஆனா செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுத்தார். அந்த பலன் என்ன தெரியுமா? காசை கொடுக்கல ஏசப்பா, பணத்தை கொடுத்து அவங்களை அவமானப்படுத்தல, பதவியை கொடுத்து அவங்களை ஒதுக்கி வைக்கல, ஏதோ நல்லா இருங்க நீடித்த ஆயுசு ஒரு 100 வருஷத்தை வச்சுக்க, ஒரு 200 வருஷமா வாழுன்னு அந்த பலனை கொடுக்கல. நித்தம் 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 நீ என்னோடு வாழும்படியாக அந்த நித்திய சந்ததிக்குள்ள நீ வாழ்ந்து சொல்லி தன்னுடைய நித்தியத்துல அவர்களுக்கு பங்கை கொடுத்தார், பலனை கொடுத்தார். எத்தனை பேருக்கு புரிகிறது? சொல்லுவோமா? இன்றைக்கு நீங்க எல்லாம் அந்த நித்தியத்தினுடைய பலன்ல தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் அந்த நித்தியத்திற்கு அந்த பலனை பெற்றவர்கள் தான். நித்தியத்தின் பலனை பெற்றவர்கள், அப்படிதானே? சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் நித்தியம் இருக்குல்ல, பரலோகம் இருக்கா? கர்த்தர் அந்த பலனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? நீங்க கர்த்தருக்காக நின்ற அந்த காரியங்கள் செய்த பிரயாசங்கள் ரட்சிப்பை கர்த்தர் என்ன தெரியுமா மாத்திருக்கிறாரு? நித்தியத்தினுடைய பலனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதுல என்ன ஒரு கொஞ்சம் நம்ம பரிதபிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குடும்பத்துல எல்லாம் ஒருத்தர் 2 பேர் தான் வந்து இருக்கிறீங்க. அப்ப உங்க குடும்பத்துல இருக்க மத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள இன்னும் எந்த பலனை பெறவில்லை. என்ன பலனை பெறல?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் ஒரு நாள் மரிப்போம். மரிக்கும் போது நீங்கள எங்க போவீங்க? ஹலோ, நீங்கள பரலோகம் போயிருவீங்க. உங்க வீட்டுல அந்த பலனை அடையாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் எங்க போவாங்க? தப்பா நினைச்சுக்காதீங்க, சொல்லுங்க. உங்களை பாலூட்டி சீராட்டி உங்களை தாளாட்டின தாயும் தகப்பனும் எங்க போவாங்க? உங்க பிள்ளைகள் எங்க போகும்? சொல்லுங்க. இன்னைக்கு தேவனுடைய வருகை வரும், இல்ல ஒருவேளை தாமதிக்குது, மரணம் வந்துருச்சு, எங்க போவாங்க? உங்க குடும்பத்துல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? உங்க ஃபேமிலியில எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட அந்த நித்திய பலனை அடைந்திருக்கிறார்களா? சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு அவர்கள் மரித்தாள், நீங்க மரிச்சீங்கன்னா பரலோகம் ஆண்டவர்ட்ட போயிருவீங்க. அவங்க மரிச்சா எங்க போவாங்க? சொல்லுங்க. சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அப்ப பயப்படணுமா இல்லையா? கொஞ்சம் கூட பயம் இல்லாம இருக்கிறீங்க. அவங்கள பத்தி அக்கறையே இல்லையில. 4 காசு சம்பாரிச்சு கையில கொடுத்துட்டோம்னா பெருமையா போச்சுல்ல. அம்மா 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 அம்மான்னு கூப்பிட்டு இருந்த பெருமையா? அப்பா 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 அப்பான்னு கூப்பிட்டு இருந்த பெருமையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெக்கப்பட்டு இருக்கிறீங்க சத்தியம் சொல்றதுக்கு, அவங்கள ஆண்டவருக்குள்ள வழி நடத்துறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அவங்க என்னையவே அப்புறம் விட மாட்டாங்க, என்னென்னமோ பேசுறீங்க. இன்னைக்கு அவங்க மரிச்சாங்கன்னா எங்க போவாங்கன்னு யோசிச்சீங்களா? பரலோக ராஜ்யம் யோவான் ஸ்நானகன் காலம் முதல் பலவந்தம் பண்ணப்படுகிறதாய் காணப்படுகிறது. பலவந்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டே பந்து தொலை அப்படின்னு பலவந்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யோவான் ஸ்நானகன் காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? பலவந்தம்னா என்ன? சட்டிய பிடிச்ச பாட முதல் பரலோகத்துக்கு. எப்படி? பலவந்தம்னா என்ன? பலவந்தம்னா என்ன? சட்டைய பிடிச்சு வாடா முதல் பரலோகத்துக்கு. போறான் நரகத்துக்கு, அழிஞ்சு போறான் விக்கிரகத்தை தேடிட்டு. ஹல்லேலூயா. வேற வழி இல்லை, என்ன பண்ண முடியும்? சாஃப்டா அப்படியே லுக்லயே அவங்களை வழி நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அமையுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ண கர்த்தர் ரட்சித்தார்னு. எல்லா வாழ்க்கையிலும் முடியுமா? எல்லா வாழ்க்கையிலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? சோதர ரட்சியும் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, ரட்சியும் இருந்தா ரட்சிச்சிருவாரா? 100ல 10 கேஸ் ஓகே, மீதி 90 கேஸ் நரகம் தான். அப்ப என்ன பண்ணுவீங்க? கட்டாய பிடிச்ச வாடா சர்ச்சுக்கு இழுத்துட்டு வரணும். ஹல்லேலூயா. ஆமா, சர்ச்சுக்கு நீ முதல்ல சும்மா வாய் அடிச்சுக்கிட்டு வீட்டுல உட்காந்துட்டு கண்டதை புடிச்சுக்கிட்டு கண்டதை தேடிக்கிட்டு சொல்லுவோமா? நான் சொல்லுகிறது உங்களுக்கு சில நேரங்கள்ல காயப்படுத்தலாம், ஆனால் அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. நீங்க பார்க்கிற உங்களை நண்பர்கள், நீங்கள் விளையாடுகிற உங்கள் நண்பர்கள், நீங்கள் பார்க்கிற உங்க தாய் தகப்பன், உங்களுடைய பிள்ளைகள், இவர்கள் ஒரு நாள் மரிக்கும் பொழுது நரகத்துக்கு போவார்கள் என்பதை நிச்சயித்து உங்க மனசுல அந்த பயம் வரணும். நீங்க அவங்களோட நல்லா இருக்கிறீங்க, கான்வர்சேஷனால சூப்பரா போகுது, என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. வீட்டுல ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்கன்னா தயவு செய்து, நாளும் காலமும் நெருங்கிட்டு இருக்குது, சீக்கிரம் அவங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துங்க, பலவந்தம் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்துல அவங்களை கொண்டு வாங்க. தப்பல்ல இல்ல. நம்மள மத மாத்திரைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, மாதத்தை மாத்திரைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, மதம் முடிச்சவன்னு சொன்னாலும் பரவாயில்ல, என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நீ என்ன தயவு செய்து ரட்சிக்கப்பட்டா போதும். ஹல்லேலூயா. என்ன நல்லா சொல்றாங்க இன்னைக்கு உலகத்துல, கிறிஸ்தவங்களை பார்த்தா மதம் மாத்துறாங்க, பிரெயின் வாஷ் பண்றாங்க, அப்புறம் என்னென்னமோ சொல்றாங்க. கிறிஸ்தவ சபைகள் அடிக்கிறாங்க. யாருக்காக அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க? எதுக்காக? ஏன்னா பரலோக ராஜ்யம் போகும்படியாக பலவந்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வேற என்ன பண்ண முடியும்? இத்தனை பழி சொற்களை வாங்கிட்டு ஊழியம் செய்யாமையா இருக்கிறாங்க? இத்தனை பழி சொல்ல வாங்கிட்டு ஊழியம் செய்யாமையா இருக்கிறாங்க? இல்ல, இத்தனை பழி சொல்லு வாங்கிட்டு, இத்தனை அடியும் வாங்கிட்டு, உதையும் வாங்கிட்டு, சர்ச்சில் இடியும் வாங்கிட்டு தொடர்ந்து என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாம்? சொல்லுங்க. ஏன் அப்படி என்ன ஊழியம் செய்யணும்? ஒருத்தவங்களை வராதன்னு அடிச்சு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளதுக்கு அப்புறம் ஏன் அந்த வீட்டுக்குள்ள போறீங்க? பலவந்தம் பண்ணணும், வேற வழி இல்லையே. நான் பரலோகம் போயிரு, நீ அடிச்சு நான் செத்து நான் பரலோகம் போயிருவேன்டா, என்ன அடிச்ச நீ எங்க போவ? சொல்லுவோமா? நீ என்ன திட்டி 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 நான் பரலோகம் போயிருவேன், என்னை திட்டின நீ எங்க போவ? என்னை கிண்டல் அடிச்சு நான் போயிடுவேன், என்னை கிண்டல் அடிச்சு நீ எங்க போவ? நிர்விசாரமா நான் பேசும்போது நிர்விசாரமா கேட்டு 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 நிர்விசாரமாய் நான் பரலோகம் போயிருவேன். நிர்விசாரம் பண்ண நீ எங்க போவ? கேளுங்க, வீட்டுல இருக்கிறவங்களை போய் கேளுங்க. தயவு செய்து அவர்களை பலவந்தம் பண்ணுங்க, வேற வழி இல்ல. நாம் பெற்ற இந்த பலனை அவர்களும் அடையணும். உங்க அக்காக்கு போய் சொல்லுங்க, உங்க தங்கச்சிக்கு போய் சொல்லுங்க, எதையோ போய் சொல்றீங்க. ஆண்டவர் போய் சொல்லுங்க. இன்னைக்கு அவங்க செத்தா எங்க போவாங்கன்னு நீங்க யோசிங்க, அவங்க யோசிக்க மாட்டாங்க. எனக்காவது இப்படி யோசிச்சிருக்கீங்களா? ஒரு பீரியட்ல
நான் வேலைக்கு போகும்போது நிறைய பேர் கூட பேசுவாங்க. அப்ப நான் வந்து அவங்களுடைய பேசலாமா வேண்டாமான்னு எதை வச்சு தெரியுமா முடிவு பண்ணுவேன்? நம்ம பேசுனா இவன் சத்தியத்தை கேட்பாங்களா? ஒரு ஒரு ஃபெல்லோஷிப்பை, அதாவது ஒரு நட்புறவை நான் எப்படி ஏற்படுத்துகிறேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பெருமைக்கு சொல்லல, முடிஞ்சா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நான் எப்பவுமே ஒருத்தங்கிட்ட பேசும்போது, ஒரு நட்புறவு ஆடும்போது ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ணுவேன்? பேசும்போது ஒரு 2 டேஸ்ல அவங்களை அனலைஸ் பண்ணிடுவேன். என்னன்னா, நாம ஏசப்பாவை கும்பிடுறோம். நாம ஏசப்பாவை பத்தி அவனுக்கு சொன்னா அவன் ஏத்துக்குவானா ஏத்துக்க மாட்டானா? சிம்பிள். நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. ஏத்துக்குவான்னு தெரிஞ்சதுன்னா தான் அந்த நட்புறவை நான் வளர்த்துவேன். அவன் ஏத்துக்க மாட்டான்னு தெரிஞ்சதுன்னா உடனே அந்த நட்புறவை கட் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பின் நாள்ல கர்த்தர் உங்களோடு பழகினவர்களுக்கு உங்களிடத்தில் கணக்கு கேட்பாராம். உங்களோடு பழகி ரட்சிக்கப்படாம செத்து போயிட்டான்னு வச்சுக்கோ, யாருக்கு கணக்கு கேட்பாரு? யாருக்கிட்ட கணக்கு கேட்பாரு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கணக்கு யாருக்கிட்ட வரும்? ஏன் வரும்? ஏண்டா இத்தனை நாள் அவன் கூட சுத்திட்டு இருந்தீங்களா, அவனை ரட்சிப்பினால வழி நடத்த முடியலையான்னு கேட்பாரு. இல்ல ஏசப்பா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். சரி, கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் அவங்க நட்புறவுல தான் இருந்தேன். ஆமா, எதையோ ஒண்ணு பலவந்தம் பண்ணி இருக்கணும்ல. அதுக்கு என்ன பண்ணிட்டு போங்க? அந்த உறவை என்ன பண்ணிட்டு போலாம்? நீங்க எது தெரியுமா அந்த உறவை வச்சிருக்கீங்க? டூர் சுத்துறதுக்கு, காசு வாங்கறதுக்கு, வேலைக்கு கூட்டிட்டு போறதுக்கு, வேற ஏதாவது அவங்கள வச்சு ஆதாயத்துக்கு. தயவு செய்து சொல்றேன், எந்த உறவுகளையும் ஆதாயத்துக்கு வைக்காதீங்க. ஏசப்பா கணக்கு கேட்பார். உங்களை பத்தி எனக்கு தெரியும், என்ன பத்தி உங்களுக்கு தெரியும். நான் எந்த உறவையும் ஆதாயத்திற்காக வைக்க மாட்டேன். நீங்க எல்லா உறவையும் ஆதாயத்துக்கு மட்டும் தான் வைப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற எல்லா உறவுகளும், ஃப்ரெண்ட்ஷிப்பும், நீங்க ஒருத்தங்கிட்ட பேசுறீங்கன்னா ஆதாயம் எல்லாம் பேச மாட்டீங்க. ரட்சிக்கப்பட்டவங்ககிட்ட நீங்க என்னத்தையோ பண்ணிட்டு போங்க, ஐ டோன்ட் கேர் அபவுட். ஆனா ரட்சிக்கப்படாதவங்ககிட்ட, அவன் ஆண்டவருக்குள்ள வரலைன்னா அவங்ககிட்ட நெருங்காதீங்க. பிரச்சனை யாருக்கு வரும்? நியாய தீர்ப்பு நாள்ல சொல்லுங்க, உங்களுக்கு தான் வரும். அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நியாய தீர்ப்பு நாள்ல கர்த்தர் உங்களை தான் கணக்கு கேட்பார். ஒரு பாடலாக அது கணக்கு கேட்பார், என்ன செய்வாய் அப்படின்னு. இல்ல ஏசப்பா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஏசப்பா. சரி, அப்புறம் எதுக்கு அவனை மறுபடியும் கூட வச்சுட்டு இருந்தேன்? அது வேலைக்கு தேவைப்பட்டுச்சு, அப்பப்ப கொஞ்சம் காசு வாங்குவேன், அதுக்காக அவன் தேவைப்பட்டாங்கனால வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு ஏசப்பாட்ட சொல்ல முடியுமா? ஏண்டா, காசுக்கு கையில அவனை பிடிச்சு வச்சிருந்த, வேலைக்கு பிடிச்சு வச்சிருந்த, சொந்த பந்தத்துக்கு பிடிச்சு வச்சிருந்த, மற்ற காரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அவனை பிடிச்சு வச்சுட்டு இருந்த, எனக்காக பிடிச்சு வைக்க மாட்டியா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? அப்ப அந்த பலனை அவர்களும் அடையணும் அல்லவா? சிந்திக்க மாட்டீங்கல்ல? வீட்டுக்கு போய் பிரியாணி தானே சாப்பிடணும், சிந்திக்க மாட்டீங்கல்ல? சிந்திக்க மட்டும் மாட்டவே மாட்டோம். என்னைக்குமே சர்ச்சு 10 மணிக்கு அப்புறம் சிந்திக்கவே மாட்டோம். சர்ச்சுக்குள்ளேயே இருந்தாலும் சிந்திக்க மாட்டோம் 10 மணிக்கு அப்புறம். சிந்திச்சு பாருங்கன்னு தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒண்ணு நட்புறவு இருந்தா அவங்கள ஆண்டவர்களை வழி நடத்துங்க. இல்லைன்னா உடனுக்குடனே அந்த நட்புறவை என்ன பண்ணுங்க? சொல்லுங்கப்பா, உங்ககிட்ட தான்ப்பா. சீரியஸா சொல்ல, நான் விளையாட்டுக்கு சொல்ல. உங்க மேல அந்த ஆக்கினை வந்துடக்கூடாது. நீங்க போறது கெட்டு போயிரும் சொல்ல வரேன். நீங்க போற பரலோகம் என்ன ஆயிடும்? கெட்டு போயிரும், வேஸ்ட் ஆயிடும். ஒருத்தன் தவறா போறான்னு தெரிஞ்சா விலகிருங்க. முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. முடியாத பட்சத்துக்கு என்ன பண்ணுங்க? பி கேர்ஃபுல். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அந்த ரத்த பலி யாருக்கிட்ட வருமாமா? ஹலோ, என்னமோ நீங்களா யாரு கூடயுமே சேராத மாதிரியும், நான் என்னமோ உங்க மேல பழியெல்லாம் போடுற மாதிரியும். ஏன் ஃபங்க்ஷன்னா வீடு வீடா போய் நம்ம ஃபங்க்ஷன்ல போய் சாப்பிட்டு வரோம்ல. அவன் வீடு புனியாந்ததுக்கு போறான், அவன் கல்யாணத்துக்கு போறான், அவன் காது குத்துக்கு போறான், அவன் ஜீருக்கு போறான், எல்லாத்துக்கும் போய் முய்ய வச்சுக்கிட்டு பெருமையா வேற. எதுக்கு? சொல்லுங்க. அவனையும் நரகத்துக்கு அனுப்பிச்சு நம்மளும் போய் சேர்ந்துருவோம். அவ்வளவு அழகா பலனை கொடுத்து வச்சிருக்கிறாரு. எவ்வளவு அழகா நித்தியத்துக்கு உங்களை எல்லாம் ரெடி பண்ணி, எவ்வளவு அழகா சும்மா ஜம்முன்னு வச்சிட்டு இருக்கிறாரு. போய் சாக்கடையை தேடி தேடி போய் விழுகிறீங்களே. என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற சக்தி இல்ல, கேட்டாலும் பதில் சொல்ற சக்தியும் இல்ல. பரல்லையே சொல்லுவோமா? அப்புறம் என்ன நடக்கும்? சேரெல்லாம் காலியா தான் இருக்கும். பரல்லையே சொல்லுவோமா? சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் நல்லவர். 2 சாமுவேல் 22:25 எடுத்துக்கங்க. 2 சாமுவேல் 22:25. கொஞ்சம் சீரியஸா இருங்க. நீங்க எல்லாம் பரலோகம் போயிருவீங்க. ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும்
தன்னுடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலனளித்தார். ஒரு சொல்லுவோமா? வசனத்தை பாருங்க. என்னென்ன சொல்லி இருக்கிறார்? என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு. எதுங்க நியதி? எதுங்க சுத்தம்? எது நீதி, எது சுத்தம்? சொல்லுங்களேன். நீங்க மட்டும் நல்லா இருக்கிறது நீதியா? நீங்க மட்டும் நல்லா இருக்கிறது நீதியா? ஹலோ, குட் மார்னிங், எந்திரிங்களா? நீங்க மட்டும் நல்லா இருக்கிறது நீதியா, இல்ல எல்லாரையும் நல்லா இருக்கிறவங்களா மாத்துறது நீதியா? எல்லாத்தையும் நல்லா இருக்கிறவங்களா மாத்துறது தான் நீதி. உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. உங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி அழகு பார்த்து உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைத்தது புளிசோறு சாப்பிடறதுக்கு இல்ல, கர்த்தருடைய நீதியை வெளிப்படுத்துவதற்கு. சொல்லுவோமா? நீங்க தான் நீதியை, கர்த்தருடைய நீதியை நீங்க தான் போய் மத்தவங்களுக்கு கர்த்தரை போய் சொல்லணும். ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது கையை நீட்டி சொல்லணும், சுத்தமா இருக்க, எந்த ரத்த பழி எனக்கு இல்லைன்னு சொல்லணும். பிலாத்து என்ன பண்ணாரு? ஆண்டவருக்கு சிலுவை தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி பிலாத்து என்ன பண்ணாரு? எது கை கழுவினாரு? அதோட மீனிங் என்ன? சுத்தம். என் கை சுத்தம்னு கழுவுறாரு. இந்த மனிதனுடைய ரத்த பழி, ஏன்னா நான் இவன் மேல எந்த குற்றமும் காணவில்லை, இந்த மனிதனுடைய ரத்த பழி என் மேல் சுமரக்கூடாது என்று சொல்லி தன் கையை பிலாத்து கழுவுகிறார். சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? பிலாத்து தன் கையை கழுவுகிறான். என்ன பண்றான்னா சுத்தம். நான் என் கை சுத்தங்கிறான். இங்க எத்தனை பேரோட கை சுத்தம்? ஹலோ, காசு பணத்துல மட்டும் சுத்தம் இல்லாம இருக்க கூடாது. அது மட்டும் சுத்தம் இல்ல, எல்லாத்துலயும் சுத்தமா இருக்கணும். பேச்சுல சுத்தமா இருக்கணும், செயல்ல சுத்தமா இருக்கணும், பார்வையில சுத்தமா இருக்கணும், மற்றவர்களோட பழகுறதுல சுத்தமா இருக்கணும், எல்லாத்துலயும் சுத்தமா இருக்கணும். சொல்லுவோமா? எல்லாத்தோட கை சுத்தமா இருக்கா? காசுல கரெக்டா இருக்குமா? யாராவது அதிகமா காசு வாங்குறீங்களா? ஏதாவதுல ஃபர்ஸ்ட் செய்யற வேலை சரியான வேலையான்னு பாருங்க. அதுலயும் சுத்தம் இருக்கணும். நாம செய்யறது எல்லாமே சுத்தம். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். சொல்லுவோமா? தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் உங்க நீதிக்கு தக்கதாகவும் உங்களுடைய சுத்தத்திற்கு தக்கதாகவும் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? பலனை கொடுப்பார். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. பலனை கொடுப்பார். எப்ப கொடுப்பார் அப்படின்னு இருக்க கூடாது. கண்டிப்பா கொடுப்பார். இம்மையில் இல்லைனாலும் எதுல கொடுப்பாரு? மறுமையில கொடுப்பார். நித்திய ஜீவனில் உங்களுக்கு அதனோட பலன் இருக்கும். நீங்க இங்க படுகிற எல்லா கஷ்டத்துக்கும், நீதிக்கும், உங்கள் சுத்தத்திற்கும் பலன் நித்திய ஜீவனில் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தயவு செய்து சொல்றேன், கர்த்தரிடத்துல பலனை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுங்க. இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டால் அதனுடைய பலன் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சூரியனுக்கு கீழே மனிதன் படுகிற பிரயாசத்தில் அவனுக்கு பலன், சூரியனுக்கு கீழே மனிதன் படுகிற பிரயாசத்தினால் அவனுக்கு பலன் தெரியும், ஆனா செய்ய மாட்டேன். ஏன்னா என்ன சுத்தி இருக்கிறவங்க அதை எதிர்பார்க்கறாங்க. சூரியனுக்கு கீழே என்னடா பண்ணேன்னு தான் கேட்கறாங்க. அதனால நானும் அதையே பண்றேன். சொல்லுவோமா? சத்தியத்தை நாம மத்தவங்களுக்கு போதிக்கணுமா, இல்ல மத்தவங்க சொல்றபடி நம்ம செய்யணுமா? ஹலோ, சத்தியத்துல நம்ம மத்தவங்களுக்கு போதிக்கணுமா, இல்ல மத்தவங்க சொல்றதை நாம கேட்கணுமா? ஹலோ. ஆனா என்ன நடக்குது? அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க அப்படி சொல்றாங்க, அவங்க நல்ல நாளுங்கிறாங்க, இவங்க கெட்ட நாளுங்கிறாங்க, அவங்க ஒத்து வராதுங்கிறாங்க, இவங்க ஒத்து வராதுங்கிறாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன பண்ணுது? தூங்குதா? சொல்லுவோமா? எந்த மனிதர்களுக்காகவும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? மனுஷனுக்காக வாழாதீங்க. யாராவது மனுஷனுக்காக வாழ்றீங்களா? அதனாலதான் நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகவே மாட்டேன். விசுவாசிக ஃபங்க்ஷன் அல்லது என்னுடைய நிரங்கிய ரத்த உறவுகள்ல இருக்கிற ஃபங்க்ஷன், அதுக்கு மட்டும்தான், அதாவது கர்த்தரை முன்வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் போவேன். இதுவரைக்கும் அதை தாண்டின எந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் போனது கிடையாது. அப்படி போயிருந்தேன்னா நம்ம பசங்களுடைய ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பேன், அவ்வளவுதான். இல்ல பிள்ளைகளுடைய ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பேன், இல்லாட்டி போயிருக்க மாட்டேன். ஏன்னா
கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கணும். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இடத்துல இருந்து பிரயோஜனம். அதான் என் கை சுத்தம்னு காட்டுறீங்க. உங்க கை சுத்தமா? ஹலோ ஹலோ, கை சுத்தமா? விக்கிரகத்தை கும்பிடுறவங்களுடைய ஃபங்க்ஷன்ல போய் முன்னாடி போஸ்ட் கொடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எப்படி கை சுத்தமா? அது அவனே விக்கிரகத்துக்கு மேன்மைப்படுத்தி விக்கிரகத்தை ஆராதிச்சிட்டு இருக்கிறான். நீங்க பின்னாடி தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள். பிரயோஜனமே இல்லை. கை சுத்தமான்னு பாப்பாரு ஏசப்பா. ஒண்ணு அவனை ஆண்டவருக்குள்ள வழி நடத்துங்க, இல்ல நீங்க விலகிருங்க. தயவு செய்து காம்ப்ரமைஸ் ஆகி போகாதீங்க. வாலிபர்களே, பிரெண்டுன்னு முட்டாள்தனமாய் சுத்தாதீர்கள். எல்லாத்துலயும் ஆண்டவர் சத்தியத்தை எதிர்பார்க்கிறார். சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிரெண்டு போகக்கூடாது. பிள்ளைகள் அப்படிதான். சரியா? பெரியவங்க தான் கேட்க மாட்டாங்க சொன்னா. வாலிபர்கள் நீங்களாவது கேளுங்க. சரிங்களா? பெரியவங்க எப்பவுமே கேட்க மாட்டாங்க. அதுக்கு பத்திரிக்கை வீட்டுக்கு வச்சுட்டாங்க. அது வாய் திறந்து கூப்பிட்டாங்க. சரி, என்ன பண்ணலாம்? பெரியப்பா, சித்தப்பா, மாமா, மச்சான், அது அது வந்துட்டாங்க. என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் நரகத்துக்கு போக வேண்டியதுதான். கை சுத்தமா இருக்கணும். எது சுத்தமா இருக்கணும்? ஆண்டவருக்கு நீதியா வாழ்றீங்களா, மனுஷனுக்கு நீதியா வாழ்றீங்களா? போங்க, முந்தின நாள் வீட்டுக்கு போங்க, ஒரு முய் வைங்க, சந்தோஷமா இருமா. நாளைக்கு என்னால வர முடியாது. நீங்க விக்கிரகத்துக்கு தெளிவா சொல்லுங்க. நீ விக்கிரகத்துக்கு முன்னாடி வச்சிருக்க, ஒன்னும் வர முடியாதுனால இல்லையா? முடிஞ்சு அடுத்த நாள் போங்க. விக்கிரகத்துக்கு முன்னாடி வச்சிருக்கீங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் இல்ல, நான் ஃபங்க்ஷனுக்கு வரேன்னாலே, இன்கேஸ் அப்படி ஏதாவது தேவையற்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போகணும்னாலே அவங்க சொல்லுவாங்க, இங்க பாருங்க, எங்களோடதெல்லாம் முதல்ல நாங்க முடிச்சிருவோம், 11 மணிக்கு எங்களது முடிஞ்சிடும், நீங்க ஒரு 11:30க்கு மேல வாங்க. புரியுதா? நம்மளுடைய மதிப்பு என்னன்னு உங்களுக்கு புரியுதா, புரியலையா? உங்க மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என் நீதி என்னன்னு எனக்கு தெரியும், என் சுத்தம் என்னன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என்ன கூப்பிடுறவனு எப்படி தெரியுமா கூப்பிடுவான்? 11 மணிக்கு எங்களோட முடிஞ்சிடும், அதுக்கு மேல வாங்க. 10 மணிக்கு எங்களோட ஆரம்பிக்கும், இல்ல அதுக்கு முன்னாடி வாங்க. ஏன்பா அன்னைக்கு அந்த 10 to 11 நான் என்ன ஆயிரும்? ஏன்னா நீங்க சுத்தமானவங்க, நீங்க எங்களோட எல்லாம் வர மாட்டீங்க. அவனுக்கு தெரியணும் நம்மளோட சாட்சி என்னன்னு. அதாங்க சாட்சி. அதான் சாட்சி. நுகர்த்த நேரம் முடிய போறது, அதுக்குள்ள ஓடிடணும். அது சாட்சி அல்ல, அது சுத்தம் இல்லாத தன்மை. ஆண்டவருக்கு நீங்க விரோதமாய் செய்கிறது. எப்படி? கை கழுவாத கையிலேயே மறுபடியும் தின்னுகிட்டே இருப்பீங்களா? ஒரே ஊற்றிலிருந்து 2 தண்ணி வராது, ஒரு தண்ணி தான் வரணும். நீங்க ஆண்டவர் ஆராதிக்கிறீங்கன்னா, ஆண்டவர் ஆராதிக்கிறவங்களோட மட்டும்தான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், உங்க உறவுகள் இருக்கணும். அதை மீறி ஒரு உறவு இருக்குதுன்னா தப்பு இல்ல, ஆனா அவன் ஆண்டவருக்குள்ள வரணும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன் நான் சொல்றேன்னா, பரலோக ராஜ்யம், நீங்க செத்தா பரலோகம், அவன் செத்தா நரகம். ஒருவேளை அவன் உங்களோட இருந்து செத்து போனான்னா உங்களுக்கும் நரகம். அவன் உங்களோட உறவுல இருந்து செத்து போனா என்னாகும்? நமக்கும் நரகம் ஆயிடும். சிந்தித்து செயல்படணும். அப்போ சாமுவேல் சொல்லுகிறார், சரி, தாவீது சொல்லுகிறார், ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் என் கைகளின், அவருடைய கண்களுக்கு முன்பாக என்னுடைய கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு. ஹலோ ஹலோ, சொல்லுவீங்களா? என் கை சுத்தம் சொல்லுவீங்களா? உங்க கை சுத்தங்கிறதுல எல்லாத்துலயுமே இருக்கணும். நான் நீதியா இருந்தேன்னா எல்லாத்துலயும் இருக்கணும். உங்க வாழ்க்கையில மட்டும் நீங்க நீதியா இருந்து சுத்தமா இருந்து பிரயோஜனம் இல்ல. எல்லா வாழ்க்கையிலும் நீங்க நீதியா, நீங்க சுத்தமா இருக்கணும். ஒரு சொல்லுவோமா? யாருக்கும் எதுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கவே, கிறிஸ்தவன் எதுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. கிறிஸ்தவனுக்காக எல்லாருக்கும் காம்ப்ரமைஸ் ஆகலாம். சரியா? கிறிஸ்தவன் எந்த தவறான காரியங்களுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் காம்ப்ரமைஸ் ஆயிராதீங்க. ஒரு சொல்லுவோமா? நான் எனக்காக சொல்லல, மறுபடியும் சொல்றேன், நான் எனக்காக சொல்லல, உங்களுடைய பலனுக்காக நான் சொல்லுகிறேன். இதற்காக கர்த்தர் உங்களை கண்டிப்பா உயர்த்தி தான் வைப்பாரு, தாழ்த்தி வைக்கவே மாட்டாரு. ஒரு சொல்லுவோமா? ஒருவேளை நீங்க விதியை மீறிட்டீங்க, நீதியை மறந்துட்டீங்க, சுத்தத்தை மறந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? அந்த பலன் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அல்லேலூயா. பிரசங்கி 2:10-11 வாசிப்போம். பிரசங்கி 2:10-11. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்திற்கு
ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும், இது மனதிற்கு சஞ்சலமாயிருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. ஒரு சொல்லுவோமா? என்ன புரியுது? வாலிபர்கள் தான் இதுக்கு சொல்லணும். வாலிப பசங்க சொல்லுங்க. மெயினா பிள்ளைகளுக்கு நான் பரவாயில்ல. பசங்கள்லாம் பாருங்க என்ன சொல்றாரு பிரசங்கி ஒரு வாலிபனா இருந்து என்ன பண்ணி இருக்கிறாரு? என் கண்கள் இச்சித்தவைகள் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் கண்ணு எதெல்லாம் ஆசைப்பட்டுச்சோ அதை நான் என்ன பண்ணல, விட்டு வைக்கல. அடுத்தது, என் இருதயத்திற்கு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டான்னு என்ன பண்ணல, விளக்கல. எல்லா சந்தோஷத்தையும் அனுபவித்தேன். நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. நீங்க செய்யறதுல உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? 10 மணிக்கு வந்தாலும் சந்தோஷமா இருப்பீங்க, 9 மணிக்கு வந்தாலும் சர்ச்சுக்கு சந்தோஷமா இருப்பீங்க. அந்த குற்ற உணர்ச்சியோ அந்த ஃபீலிங்கோ சுத்தமா கிடையாது. எப்படி 10 மணிக்கு வந்தாலும் 9 மணிக்கு வந்தாலும் 8:30 வந்தாலும் சொல்லுவோமா? என் மனம் என்ன பண்ணி இருந்துச்சு? நான் செய்த எல்லாவற்றிலும் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. என்ன பண்ணாலும் சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். அடுத்தது சொல்றாரு, என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். நான் பண்ணது எல்லாத்தையும் பார்த்தேன். இதோ எல்லாம் மாயும் மனதிற்கு சஞ்சலமா இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமே இல்லை. ஒரு சொல்லுவோமா? சூரியனுக்கு கீழே பலன் ஒண்ணுமே இல்லப்பா. எதுக்காக நம்ம இப்படி எல்லாம் பண்றோம் நமக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல ஏன் இப்படி பண்றீங்கன்னு, எனக்கும் புரியல ஏன் இப்படி பண்றீங்கன்னு. ஆனா பலன் ஒன்றுமே இல்லைங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கங்க. குரலே சொல்லுவோமா? நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம இவ்வளவு தூரம் ஆண்டவருக்குள்ள நிக்கிறோம். முழுசா உள்ள போங்க. அறகுறையா 10%, 20%. தாவீது சொல்லுகிறார், முழங்கால் அளவும் கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவும் போதாது. உமக்குள்ள நான் எப்படி இருக்கணும்? நீந்தி 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 மூழ்கத்தக்கதான அனுபவத்தில் இருக்கணும். கிறிஸ்தவ அனுபவம்னா என்ன? சும்மா அப்படியே கணுக்காலம் மட்டும் நினைச்சிட்டு வரதா? ஆத்துல ஆறுதான் கிறிஸ்தவம். சும்மா அப்படியே கணுக்காலம் மட்டும் அப்படி நினைச்சிட்டு வரதா? இல்ல கொஞ்சம் அப்படியே முழங்கால் வரைக்கும் போய்க்கலாம் அப்படிங்கிறதா? கிறிஸ்தவ அனுபவம்ங்கிறது என்னது? நீந்தி நீந்தி மூழ்கணும். சொல்லுவோமா? ஏசப்பாக்குள்ள எப்படி இருக்கணுமாமா? முழுசா இருக்கணும்னு சொல்ல வராரு. அறகுறையா இருக்காதீங்க, கணுக்கால் அளவு இருக்காத, முழங்கால் அளவு இருக்காத. ஆத்துக்கு போனீங்கன்னா எப்படி பாத்த மட்டும் நினைச்சிட்டு வருவீங்களா? ஏன்பா டூருக்கெல்லாம் போறீங்களாப்பா? சொல்லுங்கப்பா. கணுக்கு காலை மட்டும் பாதத்தை மட்டும் நினைச்சிட்டு அப்படியே வந்துருவீங்களா? ஆத்த பார்த்துட்டு இல்ல முட்டியை நினைச்சிட்டு வந்துருவீங்களா? அதுல எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ முழுகி 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 என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவோம். குரல்ல சொல்லுவோமா? நம்ம போறதும் இல்லாம, குரங்கு தாங்கட்டதும் இல்லாம, பணத்தையும் கூட்டிட்டு போய் கட்டிட்டு வரும். குரல்ல சொல்லுவோமா? கிறிஸ்தவ பசங்க, கிறிஸ்தவ பிள்ளைங்க வேண்டாம், ஆண்டவர் தான் முக்கியம்னு சொல்ல மாட்டாங்க. பாடா போலாம், வாடி போலாம் அப்படின்னு என்னமோ சந்தோஷமே இவங்க பார்க்காத மாதிரியும், வேற சந்தோஷமே இவங்களுக்கு இல்லாத மாதிரியும், என்னமோ காவியோட போட்டுட்டு சுத்திட்டு இருந்த மாதிரியும், ஒரு நாள் சந்தோஷம் அப்படின்ட்டு போயிடுறது. கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஒரு நாள் லீவு, இந்த வேலையில ஒரு நாள் லீவ் விட்டு எப்படி அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்குது. அந்த மாதிரி என்னமோ உங்களுக்கு சந்தோஷமே இல்லாத மாதிரியும், நீங்க எல்லாம் அப்படியே துக்கத்திலேயே சுத்திட்டு இருந்த மாதிரி, ஒரு நாள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நினைப்பு. வரலையே சொல்லுவோமா? சத்த சொல்லுவோமா? அல்லேலூயா. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை. அதை முதல் தெளிவா புரிந்து கொள்ளணும். லூக்கா 6:35 நாம் நிறைவு செய்வோம். லூக்கா 6:35. ஆகையால் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், வட்டிக்கு கூடாதீங்க. அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும்
துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரு. இப்ப இதுக்கு மட்டும் என்னை பார்த்துட்டீங்கன்னா முடிச்சிடுறேன், பார்க்கலைன்னா முடிக்க மாட்டேன். நான் முடிக்கணும்னு ஒரு முடிவோட வந்திருக்கிறேன். தயவு செய்து பாருங்க. உங்கள் சத்துருக்களை என்ன பண்ணுங்க? எதுக்கு சிநேகிக்கணும்? இப்பதானப்பா சொன்னேன் சேராதுன்னு, என்னப்பா சேர சொல்றேன்? சரி, இது யாருக்கு சொல்லப்படுகிற வார்த்தை? ஹலோ, புறஜாதிக்கா? இங்க புறஜாதி யாராவது இருக்கீங்களா? புறஜாதிகள் யாராவது இருக்கீங்களா? ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இல்லப்பா, ரட்சிக்கப்பட்டவனுக்கு. இவனும் ரட்சிக்கப்பட்டிருக்கான், அவனும் ரட்சிக்கப்பட்டிருக்கான். அவனுக்கு நடுவுல இருந்து பேசுறாரு என்னன்னு, இதுக்குள்ளேயே உனக்கு சத்துரு இருக்கிறா, உனக்குள்ளேயே நீ சத்துருவை ரெடி பண்ணி வச்சுட்ட. சத்துருவை என்ன பண்ணு? சத்துருக்களை சிநேகிச்சு யார வெளிப்படுத்து? சிநேகிக்கும் போது யார் வெளிப்படுவா? யார் வெளிப்படுவா? ஹலோ வாலிபர்களே, லவ் பண்ணுங்கன்னு சொல்லல, சிநேகிக்க சொல்றாரு. சிநேகம் வேறு, லவ் வேறு. சரியா? குழப்பிக்காதீங்க. சிநேகிக்க சொல்றாரு. அவனோடு ஒப்புரவாகு. சத்துருவோடு என்ன பண்ணு? ஒப்புரவாயிக்கோ. அவனுக்கு என்ன செய்யு? நன்மை செய். சத்துருக்களை சிநேகியுங்கள். இரண்டாவது என்ன பண்ணுங்க? சொல்லுங்க, எல்லாத்துக்கும் நன்மை செய்றீங்களா? நல்லது மட்டுமே எல்லாத்துக்கும் செய்றீங்களா? இல்ல அப்பப்ப கொஞ்சம் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? மாத்தக்கூடாது. கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். என்ன கொடுக்கணுமாமா? திருப்பி தருவாங்கன்னு சொல்லி கொடுக்காதேங்கிறார் ஆண்டவர். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா என்ன பண்ணு? தாராளமா. யார் யார்கிட்ட இருக்குது? யார் யார்கிட்ட இருக்குது? ஸ்தோத்திரம். யார் யார்கிட்ட இருக்குதுன்னா இப்படி பாக்குறீங்க? கடன் கொடுக்க சொல்லுவேன்னா கடன் கொடுங்க, தப்பு இல்ல. ஆனா திருப்பி தருவாங்கன்னு கொடுக்க கூடாதாமா? வேதம் என்ன சொல்லுகிறது? கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். வட்டிக்கெல்லாம் கொடுக்க கூடாது, வேதத்தின்படி தப்பு. யாராவது கொடுக்குறீங்களா? யாராவது வட்டிக்கெல்லாம் விடுறீங்களா? பரலோகமே போக முடியாது, தலைகள் நின்னாலும். ஏன்னா அவனுடைய ரத்த பலிக்கு நீங்க பலன் கணக்கு கொடுத்தாங்க. அதுக்கு வாய் மட்டும் அமைதியா உட்காந்துக்கலாம். காசை பாக்குறேன்னு சொல்லிட்டு வட்டி குட்டு ஆண்டவட்ட வாய் விட்டு மாட்டிக்காதீங்க. அல்லேலூயா. தயவு செய்து வட்டிக்கு கடன் மட்டும் என்னைக்குமே கொடுக்காதீங்க. ஒருவேளை வேற வழியே இல்ல, அவங்க கேக்குறாங்க, நான் கொடுக்க வேண்டிய ஏதாவது எனக்கு பாவமா இருக்குது, ஆனா அந்த காசு எனக்கு வேணுமே அப்படின்னா கடன் கொடுங்க. அவங்க ரொம்ப உங்களுக்கு ஏதாவது இந்த காசு நான் வேற ஏதாவதுல போட்டிருந்தேன்னா கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சிருப்பேன், அதுல ஏதாவது நான் பார்த்திருப்பேனே, இவனுக்கு கொடுத்த ஒண்ணுமில்லாம போகுதுன்னா ரொம்ப 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 பேசிக்கா மூவ் பண்ணுங்க. சரிங்களா? ஏமாத்த வட்டி மட்டும் என்னைக்கு கொடுத்துறாதீங்க. அதிக வட்டி உடலுக்கு கேடு, உங்க பிள்ளைகளுக்கு அது கேடு. இப்ப உங்களுக்கு தெரியாது, உங்க குழந்தைகளுக்கு அந்த சாபம் போய் சேரும். நான் மறுபடியும் சொல்றேன், இது வேதம், நான் இல்ல, வேதத்துல சொல்லுது. அந்த பாவம், அந்த சாபம் யாருக்கு போய் சேரும்? 10 காசு சம்பாதிச்சாலும் நேர்மையா சாப்பிட்டு நேர்மையா தின்னுட்டு சைலண்டா படுத்துக்கங்க. வரலையே சொல்லுவோமா? நான் சேர்த்தி வைக்கிறேன், நான் பின்னாடி அதை பண்றேன், நான் இது பண்றேன்னு கொஞ்சம் அதிகமா நம்ம ஆசைப்பட்டாலோ அந்த ஆசை யாரை பாதிக்கும்? ஹலோ, அந்த ஆசை யாரை பாதிக்கும்? நீங்க ஜம்முன்னு சம்பாரிச்சிருவீங்க, பிள்ளைகள் அதை கெடுத்துரும், இல்ல பிள்ளைகளுக்கு அது சாபமா வந்து சேர்ந்துரும். தயவு செய்து அந்த பலனை மட்டும் என்னைக்கும் வாங்கிடாதீங்க. கடன் கொடுக்காதீங்க. மேக்சிமம் கொடுத்தீங்கன்னா கைமாறு இல்லாம கொடுத்துட்டு போங்க, இல்ல அதுக்கு கொடுக்காமயே இருந்துக்காங்க. உங்களுக்கு வேணும்னா தயவு செய்து காசுல மட்டும் மத்த மனுஷங்களோட விளையாடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப பாவமும் சாபமும் வந்து சேரும். சரியா? பெரிய ஆளுக மாதிரி முன்னாடி இறங்கிடாதீங்க. இன்னைக்கு வட்டி குட்டம் வாழ்க்கையெல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க குடும்பம் எல்லாம். வட்டி குட்டவங்களுடைய வாழ்க்கையும் குடும்பங்களும் போய் பாருங்க, ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு காரியம். போலீஸ் எல்லாம் மாமூல் வாங்குவாங்க பாத்தீங்களா? அவங்க குடும்பத்துல எல்லாம் ஒரு போலீஸ் ஆபீசர்கிட்ட பேசும்போது அவர் சொல்றாரு, வாங்கும்போது கை நீட்டி சந்தோஷமா வாங்கிட்டேன், என் பையன் ஊனமா பிறந்துட்டான்ப்பா அப்படின்னாரு. வாங்கும்போது சந்தோஷமா கை நீட்டி காலரை பிடிச்செல்லாம் வாங்கினேன், இன்னைக்கு என் பையன் எப்படி இருக்கான்? ஊனமா பிறந்துட்டான்னாரு. இன்னொரு போலீஸ் ஆபீசர் இங்கதான் இருக்கிறாரு, தெரிஞ்சவர், நல்லா வாங்கிட்டாரு. இப்ப வரைக்கும் அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கவே இல்லை. பிள்ளைக்கு 35-40 தாண்டி போயிட்டு இருக்கு, பையனுக்கு குழந்தை இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல அதை அடிச்சுட்டுரும். தயவு செய்து அதுக்கு நம்ம அமைதியாவே இருந்துட்டு போயிடலாம். அப்படி ஒரு குறை, நம்ம எதுவுமே செய்யாம ஒரு குறை வந்துச்சுன்னா அது கர்த்தர் நாமம் மகிமைப்படும். ஏதாவது செஞ்சு குறை வந்துருச்சுன்னா உங்க நாமம் க்ளோஸ் ஆயிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ரொம்ப ஓவரா ஆசைப்பட்டு
வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க, பரலோகமும் போக முடியாது. குரல்லையே சொல்லுவோமா? கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகள். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஏசப்பா சொல்றார், நீங்கள் யாருக்கு பிள்ளைகள்? நீங்கள் யாருக்கு பிள்ளைகள்? நான் டேனியலுக்கு பிள்ளையா? உன்னதமானவருக்கு பிள்ளைகள். நம்மள யாருடைய பிள்ளைகள்? ஏசப்பாவோட பிள்ளைகள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அவர் எப்படி இருக்கிறாரு? நன்றி இல்லாதவனுக்கும் துரோகிக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இந்த பூமியில எல்லாத்துக்கும் மழை பெய்யுதா? நல்லவனுக்கும் மழை பெய்யுது, துரோகிக்கும் மழை பெய்யுதா? நல்லவனுக்கும் வெயில் அடிக்குது, துரோகிக்கும் வெயில் அடிக்குதா? நல்லவனும் சாப்பிடுறான், துரோகியும் சாப்பிடுறானா? அப்ப எல்லாத்துக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? என்ன செய்கிறார்? அப்ப நீங்களும் என்ன செய்யணும்? அப்படி செஞ்சா உங்க பலன் மிகுதியா இருக்கும். முரலே சொல்லுவோமா? அப்ப கர்த்தரிடத்துல அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் நீங்க செய்யணும். மறந்துடாதீங்க. நீங்க என்ன செய்றீங்கிறது தெளிவா இருக்கணும். உங்க கையின் கிரியைகள், செய்யற செயல்கள், சிந்தனைகள், வருமானம், காசு, பணம், பிள்ளைகளை வளர்த்துற வளர்ப்பு, உங்க குடும்பம், நீங்க போகிற ஒவ்வொரு ஃபங்க்ஷன், ரிலேஷன், எல்லா காரியங்கள்லயும் சுத்தமா இருக்கணும். முரலே சொல்லுவோமா? அந்த சுத்தமே உங்களுக்கு மகா பெரிய பலனாய் மாறும். முரலே சொல்லுவோமா? அப்படி நீதியா சுத்தமா நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் மகா பெரிய பலனாய் இருக்கிறேன். அவரே நமக்கு பலனாய் வருகிறார். ஆபிரகாம் அப்படி நீதியாய் சுத்தமாய் வாழ்ந்ததுனாலதான் பொண்ணு பாக்குறதுக்கும் கூட அவன் தான் சொந்த ஊருக்கு போலங்க. ஆபிரகாம் பொண்ணு பாக்குறதுக்கு எங்க போல? தான் வேலைக்காரனை கூப்பிடுறான் பொண்ணு பார்த்துட்டு வர சொல்லி. தன் பையனுக்கு நான் வரமாட்டேனுங்கிறான். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்றான்? நான் வரமாட்டேன். ஏன்? ஏன்னா அங்க எல்லாரும் ரட்சிக்கப்படாதவன். நாங்கெல்லாம் வந்து ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்க. நீங்க நினைச்சிட்டீங்க நம்ம ஒரு இடத்துல ரட்சிக்கப்படாத ஒரு இடத்துல கால் எடுத்து வச்சு அவனுடைய காரியங்களுக்குள்ள நம்ம போறோம்னா யார் தூஷிக்கப்படுவா? எங்க அப்பாவை மதிக்காத ஒரு இடத்துக்கு நான் போறேன், அங்க யார் கேவலப்படுவா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு நினைக்கிறேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. எங்க அப்பா ஒரு இடத்துல மதிக்கல, ஆனா நான் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறேன். அப்ப என்ன நடக்கும்? யாருக்கு கேவலம்? யாருக்கு கேவலம்? ஆண்டவர் அவன் தேட மாட்டேங்கிறான், ஆண்டவர் அவனுக்கு மதிப்பு கொடுக்கல, ஆண்டவர் கூட அவன் சேரவே மாட்டேங்கிறான். ஆனா நான் போய் அவங்க கூட உறவாடிட்டு இருக்கிறேன். அப்ப அது யாருக்கு கேவலம்? அதான் ஆண்டவர் சொல்றார், நான் நீங்கள் உன்னதமானவருக்கு செய்யும் போது யோசிச்சுக்கோ, நீ என் புள்ள. அவர் சொல்லுவார், என்னன்னு சொல்லுவார்? டேய் போறையோ இல்லையோ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு நான் தான் அப்பேன். வரலையே சொல்லுவோமா? எனக்கு எங்க அம்மாக்கு ஏதாவது சண்டை சொல்லுவேன், எங்க அப்பா கிட்ட நீதிக்கு போவேன். ஒரே வார்த்தையில முடிச்சிருவேன், டேய் அவ உனக்கு அம்மா போ. ஒரே வார்த்தையில முடிச்சிருவாரு. இங்க நியாயம் தரும் எல்லாம் அவர் பார்த்து சொல்ல மாட்டாரு. நான் போய் பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னு போவேன், ஏதாவது ஒண்ணு பேசுப்பா, ஏன் அமைதியா உட்காந்துட்டு இருக்கேன், நான் எவ்வளவோ சொல்லி அம்மா கேட்க மாட்டேங்குது. ஒரே வார்த்தை முடிச்சிருவாரு, அவ உனக்கு அம்மா. என்ன பேச முடியும்? ஒண்ணும் பேச முடியாது. அடிச்சாலும் வாங்கிக்கோ, திட்டினாலும் வாங்கிக்கோ, உதச்சாலும் வாங்கிக்கோ, ஒண்ணும் பண்ண முடியாது. அதை மீறி நீ பண்ணீங்கன்னா யாருக்கு சாபம்? அதை மீறி நீ அவகிட்ட எதிர்த்து நின்னா யாருக்கு சாபம் வரும்? அம்மாக்கா? அப்பனையும் அம்மாவை எதிர்த்துனா யாருக்கு சாபம்? ஹலோ, அப்பனையும் ஆத்தாலையும் எதிர்த்துனா யாருக்கு சாபம்? ஆனா உங்ககிட்ட தான் கேட்கிறேன், அது ஆசீர்வாதம் இல்ல, அது சாபம். அதை மட்டும் என்னைக்கும் மறந்துடாதீங்க. அம்மாவையும் அப்பாவையும் நீ எதிர்த்து நிக்கிறேன்னா உனக்கு முதல் ஆண்டவர்கிட்ட இருந்து தண்டனை வரப்போகுதுன்னு அர்த்தம். உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாகன்னு வேதம் சொல்லுது. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் என்ன பண்ணு? கனம். வேற அவங்க சொல்றது செய்யறது எல்லாம் நிறைய காரியங்கள். ரட்சிக்கப்படாத ஒரு காரியத்துல அவங்க தலையிட்டு அதை செய்யணும் யோசிக்கணும். ரட்சிக்கப்பட்ட தாய் தகப்பன் சொல்லும் போது, ஆண்டவரை கும்பிடுற தாய் தகப்பன் சொல்லும் போது தயவு செய்து கேளு. ஏன்னா இந்த கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேலர்களுக்கா புறஜாதிகளுக்கா? இஸ்ரவேலர்கள் யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்ட தாய் தகப்பனுக்கு உன்னுடைய செவியை நீ சாய்த்தே ஆக வேண்டும். லேலுயா சொல்லுவோமா? உங்க அம்மா அப்பா சர்ச்சுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு நீ செவி சாய்த்து தான் ஆகணும். அவங்க ஆண்டவரை தேடுறாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்கன்னா நீ அவங்களுக்கு காது கொடுக்கலைன்னா முடிஞ்சுது. அதுக்கு மேல நீ என்ன கோடி சம்பாதிச்சாலும் தெருக்கோடியில தான் கடைசியில முடிவு. புரளிய சொல்லுவோமா? அப்ப நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பலன் வந்து சேரும். புரளிய சொல்லுவோமா? அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆபிரகாம் நீதியாய் வாழ்ந்தார். ஆபிரகாமுடைய கரம் சுத்தமாய் இருந்தது. அவன் கர்த்தரை மட்டுமே தெய்வமாய் கொண்டு சென்றான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னாரு, இப்படி எல்லாம் அவன் நல்லா நேர்மையா உண்மையா நீதியா சுத்தமா வாழ்ந்ததுனால நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். நான் தான் உன் பலனே, நித்தியத்துக்கு வான்னு ஆபிரகாமை கூட்டிட்டாரு. முரளிய சொல்லுவோமா? இன்றைக்கு அவரை பலனாய் நாம் பெற்றிருக்கிறோம். அந்த பலனோடு முன்னேறி செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுப்பி நிற்போம்.
அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே மை துதிக்கிறோம். எல்லா கண்களை மூடுவோமா? ஓ இயேசு நல்லவர் 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 நல்லவர். சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதீனமும். கண்களை மட்டும் மூடுங்க. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதீனமும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறே, மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்ற அழைப்பீர். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்ற அழைப்பீர். ஹல்லேலூயா. Oh yes. Hallelujah, 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 hallelujah. சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோ, சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோ, சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ, நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ, சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ, நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார் ஒருபோதும். அன்பு தேவ ஜனமே, ஏசப்பா மட்டும்தான் உங்களை வாழ வைக்க முடியும். தாங்க, அவருக்கு மட்டும் அந்த கணத்தை கொடுங்க, வேற யாருக்கு அந்த கணம் தேவையில்லை. ஓ எஸ், இயேசு தாங்குவார். சொல்லுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எஸ், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையில் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்குள்ள வந்திருக்கிறீங்க, கடைசி வரைக்கும் அவருக்காக மட்டும் வாழ பழகுங்க. தயவு செய்து அவருக்குள்ள வந்துட்டு உங்களுக்காக வாழாதீங்க, அதுல எந்த ஒரு பலனும் இல்லை. அவருக்காக உள்ள வந்துட்டீங்களா, கடைசி வரைக்கும் அவருக்காக வாழுங்க. அதுதான் சத்தியம். அவரை காசுக்காக நம்ம என்னமோ வசதிக்காக அவருக்குள்ள வந்த மாதிரியும், ஒரு சுகத்துக்காக வந்த மாதிரியும், நம்ம சூழ்நிலைக்காக அவருக்குள்ள வந்த மாதிரியும் நடந்துக்காதீங்க. அவருக்காக வந்திருக்கிறது, நம்ம முழுசா அவருக்குள்ள நிற்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அப்பதான் நிறைவான பலன் வரும். ஆபிரகாமோட வாழ்க்கையை வீட்டுல போய் தியானிங்க. அவன் வசதி இருந்தவன், அவன் ஐஸ்வர்யம் இருந்தவன், அவருக்கு எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசப்பா பின்னாடி வந்தாரு. அவரே அவருக்கு பலனாய் மாறினார். அதனால காசு, பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, ஐஸ்வர்யம், இம்மைக்காக கர்த்தருக்குள்ள நீங்க வரல, மறுமைக்காக வந்திருக்கிறீங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அன்பு தேவ ஜனமே, இம்மைக்குரிய ஆசை, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக வரல, பரலோகத்துக்கு போகணும்னு வந்திருக்கிறீங்க. அதை சிந்தையில வைங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். தட் இஸ் அல்டிமேட் எய்ம் ஆஃப் ஆல் தி கிறிஸ்டியன்ஸ். அதுதான் எல்லாருக்கும் ஒரு மேலான நோக்கம்.
வேதம் சொல்லுகிறது. இம்மைக்காக மட்டும் நாம் வருவோமானால், அவரை தேடுவோமானால் எல்லா மனிதர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் வெள்ளிக்கிழமை நைட்டு பார்த்தோம். தயவு செய்து சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. பலன் வேணும்னா அவருக்குள்ள நில்லுங்க. கிடைச்சது போதும்னா உங்களுடைய இஷ்டம். கர்த்தருக்குள்ள வந்த பிள்ளைகள் கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமத்து மகிமைக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்க. அது ரொம்ப முக்கியம். ஏனோதானன் வாழ்வதற்காக நாம் கர்த்தருக்குள் வரவில்லை. உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தருக்குள் நாம் வரவில்லவே இல்லை. கர்த்தருக்காக வந்திருக்கிறோம். பரலோகம் போகணும்னு வந்திருக்கிறீங்க. ஏதாவது ஆண்டவருக்காக சென்று சாதிச்சுட்டு அப்புறம் இந்த உலகத்தை விட்டு போவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நன்றி தகப்பனே. கேட்டுடைய வார்த்தையின் பிரகாரம் 30, 60, 100 வளர்ந்திருக்கிற கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா, இருதயத்தில் இந்த சத்தியம் பதியட்டும். வாழ்நாள் முழுவதும் இந்த சத்தியம் இருதயத்தில் இருக்கட்டும். கர்த்தருக்காக வாழணுங்கிற எண்ணம் வரட்டும். கர்த்தருக்காகவே நான் பிறந்திருக்கிறேன் என்பதை அவர்கள் உணரட்டும். கர்த்தருக்காகவே அவர் என்னை தொட்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், என்னுடைய ஜாதி ஜனத்திலிருந்து என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த உணர்வோடு நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு பலன். அந்த பலனை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள, ரூத்தை போல, ராகாப்பை போல இந்த பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.